Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். Welcome and welcome back to Triple One Tarot in Tamil. No contact situation, உங்க பர்சனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ pile 1, pile 2 amethyst crystal, இது வந்துட்டு tiger eye crystal. அதர்வைஸ் நீங்கள் இந்த டெக் வச்சு பாருங்கள். இது ப்ளூ கலர், இது பிளாக் கலர். ஓகேங்களா? ஸோ கண்களை மூடிக்கோங்க and உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க அண்ட் ஆல்சோ இந்த ரீடிங்கோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. Take a deep breath, inhale, exhale 3 times பண்ணிக்கோங்க. கண்களை திறந்து பாருங்க. உங்களுக்கு டக்குன்னு எது வந்து பார்க்கணும் அப்படின்னு இன்ட்யூட்டிவாக வருதோ அது நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இது இஸ் அ ஜென்ரல் ரீடிங். ஓகேவா? பொருந்துறதை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற பைல் பொருந்தலைன்னு நினச்சிங்கன்னா வேறு இன்னொரு பைல் எடுத்து பாருங்கள். ஓகேவா? ரெண்டுமே பொருந்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலில் இருக்கிற அதர் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? Now let us start with pile 1. Hi pile 1. யாரெல்லாம் இந்த amethyst crystal சூஸ் பண்ணியிருந்தீங்களோ pile 1, உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் for the next 10 days. Okay, first இந்த ஆரக்கல்ல பார்த்துடலாம். உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னவா இருக்கு? அப்சஷன் ரொம்பவே வந்து உங்க மேல ஒரு அடிக்ஷன் இருக்கு உங்களுக்கு. இன்னைக்கு நாளைக்கு எப்பவுமே வந்து உங்க மேல இருக்கிற லவ் எனக்கு ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்க மேல இருக்கிற லவ், இமேஜினேஷன், உங்களை பற்றி அதிகமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபீலிங் ஸோ க்ளோஸ், ஏதோ அவங்களுக்கு வந்து உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாகவே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் ஐ திங்க் உங்களுடைய நினைவுகள் அதிகமாக இருக்குது அவங்க மேலே, அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லை அவங்க அப்படி ஃபீல் பண்ணுறதுனால உங்களுக்கு அதிகமான நினைவுகள் இருக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு நினைவுகள் வந்து உங்கள்கிட்ட அவங்களுடைய நினைவுகள் அதிகமாக இருக்குது, அவங்கள்ட்டையும் உங்களுடைய நினைவுகள் தான் எப்போவுமே இருக்குதுன்னு பார்க்க முடியுது. மை worst fear is losing you, I won't let you go. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் உன்னை வந்து இழந்துருவணுன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உன்னை வந்து போக விட மாட்டேன். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் லவ்விங் யூ இஸ் லைக் ப்ரீத்திங், ஹவு கேன் ஐ ஸ்டாப்? மேலே இருக்கிற லவ் வந்து நான் மூச்சு விடுற மாதிரி, சுவாசம் மாதிரி, என்னுடைய சுவாசம் மாதிரி, அது எப்படி நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உயிருக்கு உயிராக அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஃபவுண்டேஷன், நம்மளுடைய லவ்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரி டேட்டும் கிடையாது. ஐ வாண்ட் டு க்ரோ ஓல்டர் வித் யூ. வயசானக்கு அப்புறமும் கூட இந்த லவ் அப்படியே தான் இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக. இந்த லவ்வில் வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் வராது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய டாரோ டெக்கில் என்ன பார்க்கலாம். ஸோ வாட் அபவுட் தேர் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ? டெத்து, நடந்து முடிஞ்ச விஷயங்கள், கஷ்டங்கள், கேயாஸ் எல்லாமே வந்து ஒரு மாற்றத்துக்கு வரணும், ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸ்கார்பியோ எனர்ஜி தெரியுது ஒரு சிலருக்கு. உச்சிக ராசிக்காரர்களாக இருக்கலாம் உங்களுடைய பர்சன் ஆர் நீங்கள். அண்ட் ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும், ஒரு புதிய மாற்றம், ஒரு பரிணாம வளர்ச்சி, அந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏற்படணும். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இதுவும் அதே தான் வந்து சொல்லுது. ஒரு மாற்றம் ஏற்படணும், மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது. ஸோ ரொம்ப சீரியஸாகவே அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு டிவைன் டைமிங்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னும் சொல்லலாம். ஒரு மாற்றத்திற்காகவும் வெயிட் பண்ணுறாங்க. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நியூ பிகினிங், ஸ்ட்ரென்த்து. ஸோ இதில் வந்து அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும், அதுக்காக வந்து அவங்க போராடுற மாதிரி ஃபீல் பண்ணலாம். போராட்டம் மீன்ஸ் ஒரு வகையான மௌனமாக இருக்கிறது கூட அவங்களுக்கு வந்து ஒரு போராட்டமாக இருக்குது. ஈவன் அவங்க வந்து இவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே வேணும்னே அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அமைதியாக இருந்து காரியத்தில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் வேணும். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு கதவு திறந்துடாதா அப்படின்ற ரிலேஷன்ஷிப்க்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ சப்போஸ் உங்களை வந்துட்டு பிளாக்ல வச்சுருந்தாங்க அப்படின்னா
அதை அன்பிளாக் பண்ணும் அப்படின்ற ஒரு யோசனை அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஃபைன், ஓகே. அண்ட் மோரோவர் இதில் ஒரு மாற்றத்தையோ, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றத்தையோ, ஒரு நியூ பிகினிங்கையோ வந்து கொண்டு வர்றது கொஞ்சம் அவங்களுக்கு போராட்டமாக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் தான் இன்னுமே இருக்கிறாங்க. ஓகே, எத்தனை பேர் எத்தனை விதமாக வந்து இல்லைப்பா நீ செய்கிறது தப்பு இல்லை அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லலாம், இல்லை சம்வாட் யூனிவர்ஸ் மூலமாக அவங்களுக்கு விஷயமே போனால் கூட அவங்க பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்ற ஒரு எனர்ஜியில் தான் அவங்க இருக்காங்க. அது அவங்களுடைய ஊறி போன மாதிரி இருக்கு அவங்களுடைய உடம்புல வந்துட்டு. அவங்க பண்ணுறது கரெக்டுன்ற ஒரு ஃபீலிங்லே தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. பேஜ் ஆஃப் கப்ஸ், லவ் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்காக போராடுறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரியும் இருக்குது. அண்ட் அப்பாலஜி வந்து கேட்கணும்னு நினைக்கலாம், இல்லை நீங்கள் கேட்கணும்னு நினைக்கலாம் சம்வாட். இதில் பேஜ் ஆஃப் கப்ஸ், ஓகே. அப்பப்போ கூட அவங்களுக்கு கொஞ்சமாக வந்து அவங்களுடைய லவ் எனர்ஜி வந்து காட்டி ஒரு மாற்றம் வருதுன்ற மாதிரி காட்டலாம், திருப்பி அது வந்து ஒரு பிளாக்டு ஸ்டேஜுக்கு போகலாம், அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ், அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்க, மணி ரிலேட்டடாக ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, அவங்களும் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் வேணும் அவங்களுக்கும், அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ஓகே, மணி ரிலேட்டடாகவும் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும்னு நினைக்கலாம். அண்ட் இது பார்க்கும்போது சம்வாட், ஒன் செகண்ட், ஸோ அவங்க இல்லைன்னா நீங்கள் யாரோ ஒருத்தர் வந்து ஐ திங்க் அவங்களுடைய ஃபீலிங்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ அதை அப்படியே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவங்க வந்து என்னன்னா, தேவையில்லாத விஷயங்களால் அவங்க வந்து அவங்களே கட்டி போட்டுட்ருக்காங்க. ஸோ ஓவர் திங்கிங் அவங்கள்ட்ட இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு. அதுலேருந்து விடுபடுறதுக்கு அவங்களுக்கே வந்து ஒரு போராட்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் வர வரைக்கும் பொறுமையாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு காலம் வரும்போது எல்லாம் தானே வந்து புரிய வரும், நம்மளை அந்த அவங்கள இறுக்கி பிடிச்சிட்டு விஷயத்துலேருந்து அவங்க வெளியே வருவாங்க, வர்றதுக்கான ஒரு போராட்டமும் தெரியுது. ஓகே, ஸோ இதில் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களா சில விஷயங்களை போட்டு அதுக்குள்ளே இருக்கிறாங்க. ஓகே, இல்லை சில பேர் ஃப்ரெண்ட்ஸோ வாட் எவர், இல்லைன்னா வேறு தேர்ட் பார்ட்டிஸ் யாராவது ஏதாவது சொன்னால் அதில் ஒரு நம்புறதா இல்லையா, அதில் சிக்கிக்கிறது, அந்த மாதிரி. ஸோ அதுலேருந்து விடுபடுறது தான் கொஞ்சம் இதில் வந்து போராட்டமாக இருக்குது. ஸோ இந்த ஃபைட்டு, ட்ராமா, ஆர்கியூமெண்ட்ஸு, சம்வாட் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் உங்களுக்குள்ளே வந்து போயிட்டு இருந்திருக்கலாம், நடந்திருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளே நடந்திருக்கலாம், இல்லை அவங்கள சுற்றி இருக்கிற பீப்புளோட நடந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்கள சுற்றி அவங்களுக்கான ஒரு நிறைய போராட்டங்கள், மனப்போராட்டங்கள் தான் எனக்கு பார்க்க தெரியுது. பிகாஸ் அவங்களே வந்து நிறைய விஷயங்களால் எதையோ யோசிச்சுட்டு மனசில் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, ஜஸ்டிஸ்க்காக போராடுற மாதிரி, இல்லை ஏதோ ஒரு உண்மை தெரியணும் அப்படின்னும் நினைக்கலாம். அண்ட் இதில் வந்து இந்த சிச்சுவேஷனை பேலன்ஸாக எடுத்துகிட்டு போக முடியுமா இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படின்றதே அவங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்குது. ஓகே, கம்யூனிகேஷன், 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஹேரஃபன், 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், அமைதியாக இருக்கிறாங்க. கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் இருக்குது, இருந்தாலும் சில விஷயங்கள் ஹார்ட் பிரேக்னால அமைதியாக இருக்காங்க, ஹீலிங் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த நடந்து முடிஞ்ச விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி நான் இருக்கிறேன். ஓகே, சில விஷயங்கள் சரியாகிற வரையும், நம்மளுடைய ஃபைட்ஸு இல்லை ஆர்கியூமெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் சரியாகிற வரைக்கும் நான் கொஞ்சம் விலகி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸில் அவங்க இருக்கிறாங்க. ஓ மை காட், டெவில், ஹை பிரிஸ்டஸ், நிறைய மேஜராக இருக்கானா. ஃபைனலி 4 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் மறைமுகமாக தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் பார்த்தா ஏதோ உங்கள்கிட்ட சீக்ரெட்ஸ் இருக்கிறதா நினச்சி கோவமாக இருக்கிறாங்களா? வாட் இஸ் திஸ்? எஸ்,
இதுதான் இங்க பிரச்சனையா தெரியுது ஒரு சிலருக்கு. இல்லைன்னா இன்னொரு சில பேருக்கு எப்படின்னா, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, ரொம்ப நாலேஜ் படிச்சவங்க, இன்ட்யூட்டிவ் டேரோ ரீடரா கூட இருக்கலாம். ஸோ அது உங்களுடைய பல விஷயங்கள்ல வந்துட்டு அவங்க ரொம்ப அடிக்டா இருக்காங்க. அண்ட் ஆல்சோ சில பேருக்கு வந்து செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் கூட அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னுமே வந்து கொஞ்சம் கோபம் இருக்கலாம். ஓகே, சும்மா டெவில் எனர்ஜி தெரியுது இல்லையா ஃபீலிங்ஸ்ல. அப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் காலம் பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ட் மேபி உங்களுக்கு இன்ட்யூஷனே வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து தெரியப்படுத்திட்டு தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்படின்றதான் பார்க்க முடியுது. இல்ல ஒரு சிலருக்கு எப்படின்னா, அவங்க வந்து சில விஷயங்களை மறைக்கிறாங்க. ஓகே, டெவில் எனர்ஜி அவங்கள சுத்தி போயிட்டு இருக்கிற டாக்ஸிக், இல்ல அவங்களுக்குள்ளே இது டாக்ஸிக் எனர்ஜி இருக்கலாம், அதை வந்துட்டு அவங்க ஹைட் பண்றாங்க. ஓகே, இவங்கள்ட்டே வந்து நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து அவங்க உங்கள்கிட்ட வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு, சீக்ரெட்ஸ் இருக்கு, இல்லை நீங்க உங்க ஃபீலிங்ஸை மறைக்கிறீங்க அப்படின்னு கூட ஒரு கோபம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இங்கே 4 of Wands இருக்கு. ஸோ ஒரு அடிக்டிவா இருக்காங்கன்னு சொல்லலாம். மேக்சிமம் உங்களுடைய அழகு, அறிவு, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குது. ரொம்பவே அடிக்டிவா தான் இருக்கிறாங்க. ஓகே, அது வந்து ஈவன் வெளிக்காட்டாம இருக்கலாம், ரைட்? ஏன்னா 8 of Swords இருக்கு. அண்ட் 4 of Wands அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ பிகினிங், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் போகணும்னு நினைக்கலாம். ஒரு சிலர் வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ 4 of Wands வந்துருக்கு. இது ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்கலாம். 1111. ஸோ கமெண்ட்ல 1111 டைப் பண்ணுங்க. ஓகே, 1111 டைப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆசையோ அதை வந்துட்டு நீங்க தெரியப்படுத்துங்க, ரைட்? யூனிவர்ஸ்ட. ஸோ இது வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நிறைய போராட்டங்கள் வந்து இருக்குதானே செய்யுது. பிகாஸ் ட்வின் ஃப்ளேமில் வந்து இது எப்படி உங்களுக்கான லெசன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் மூலமா லைஃப் லெசன்ஸ் ஏற்படலாம், அவங்களுக்கான லைஃப் லெசன்ஸ் ஏற்படுது. ஓகே, மாற்றி மாற்றி சண்டை வருது, ஆன் அண்ட் ஆஃப் இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருக்குது. ஓகே, சில பேருக்கு 2 பேர் சைடுமே ஒரு அந்த லவ் இருக்குது. ஆனாலும் சில போராட்டங்கள். பட் அதுதான், அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? டெத் கார்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு வந்துச்சு இல்லையா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இது புதுசாக நியூ பிகினிங் இதில் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பைல்வான். ஸோ உங்களுடைய இப்போ இவ்வளோ நேரம் ஃபீலிங்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் 10 daysல என்ன இந்த ரிலேஷன்ஷிப்பில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த கார்ட்ஸ் மூலமாக மட்டுமே பார்க்கலாம். shrewdness and resourcefulness, especially in business. பார்க்கலாம் ஒரு நிமிஷம். Deep friendship with someone of some same sex. Dealing a relationship with younger women. Be careful, do not take risks. Time to get out of a situation. A journey, either physical or mental. Someone is leaving your life. Dealings or relationship with women. Period of frustration, lessons to be learned. May. So coming May, உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். அண்ட் இந்த சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ பிசினஸ் ரிலேட்டடா ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படலாம். ஓகே, அண்ட் with the younger woman, fair woman. Dealing a relationship with the younger woman or fair woman.
deep friendship of same sex. சில பேருக்கு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமையும் அப்படின்றது தெரியுது. இங்க someone is leaving your life. Very nice. இதை கனெக்ட் பண்ணும்போது ஐ ஃபீல் உங்க பர்சனுக்கு டீப்பா ஃப்ரெண்டா இருக்கக்கூடியவங்களால இருக்கிறாங்க அப்படின்னா மேபி சில ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் யாரோ ஒருத்தர் வந்து அவங்கள விட்டு விலகலாம். அவங்கள விட்டு விலகும்போது உங்கள் லைஃப்லேருந்து விலகிறது தானே. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு மூலமாகவும் வந்து சில டீலிங்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குழப்பங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுது. ஓகே, கொஞ்சம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுது. சில லெசன்ஸ் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம், கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜர்னி either physical or mental. The relationship related are time to get out of a situation. So I think உங்களுக்கு ஒரு ஸ்டக் எனர்ஜியில் இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். இதிலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் 10 daysல நீங்கள். ஓகே, ஸோ ஏதோ ஒரு பயணம் இங்கே இருக்குது. ஒன்று ஃபிசிக்கலாக பயணம் பண்ணலாம், இல்லைனா மென்டல் பயணம் தெரியுது. ரைட், மே ஜூன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் அன் அட்மைரர். பொக்கே தரணும்னு நினைக்கிறாங்க. லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு இந்த நெக்ஸ்ட் 10 daysல. அண்ட் மே ஜூன் வந்து உங்களுக்கு ஒரு ஏதோ இம்பார்ட்டண்ட்டான மாதங்களாக அமைகிறதுக்கான வாய்ப்பும் தெரியுது. ஓகே, I want to take 3 cards from this. அதாவது ஃபீலிங் லாஸ்ட் சம்ஒன். அவங்களுக்கு வந்து அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம், நிறைய பொறுப்புகள் போயிட்டு இருக்கு லைஃப்ல. அண்ட் மூட் ஸ்விங்ஸ் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சி கவலை இருக்கு. இந்த சீக்ரெட்ன்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ மாதிரி தெரியுது. ஓகே, ஒரு சிலருக்கு. அண்டு யாரையோ அவாய்ட் பண்ணுறது, இல்லை 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து வருது. ஸோ அதாவது அந்த ஒரு நியூ பிகினிங் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஓகே, இங்கே பாட்டம் ஆஃப் த டெக்கில் பாருங்க, 10 of Cups, Hangman, King of Pentacles. ஸோ சில பேர் வந்து ஆல்ரெடி மேரிடாக இருக்கிறீங்க அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்றத பற்றியே அவங்க யோசிச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஓகே, அதில் நீங்கள் அவங்கள வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணதா நினச்சி ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த ஃபேமிலியை எடுத்துகிட்டு போகிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நினைக்கலாம். இந்த மாதிரி இருக்க அவங்களுடைய எனர்ஜி. ஸோ பாஸ்டில் நடந்ததுலேருந்து அவங்க வந்து ஒரு முடிவு இல்லைன்னா ஒரு நியூ பிகினிங்கை பற்றி அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டிலேயாக இருக்கும். ஓகே, ஸோ pile 1, I hope this may be helpful for you. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட், நியூ பிகினிங்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் இமோஷனல் பேகேஜஸ் இருக்குது. ஓகேவா, அதனால் நீங்கள் தொடர்ந்து வந்து ப்ரேயர் பண்ணுங்கள், உங்களுடைய குலதெய்வத்தை ப்ரேயர் பண்ணுங்கள். ஓகே, பட் இங்கே நம்ம 4 of Wandsம் பார்த்தோம், சரியா? ஸோ நியூ பிகினிங்கான வாய்ப்புகளும் நம்ம பார்க்குறோம். ரைட், ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஹாய் pile 2, யாரெல்லாம் டைகர் ஐ கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் பார்க்கலாம். உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டுகெதர்னஸ், சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா, அவங்க பக்கத்தில் வரணும் அண்ட் உங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணதாக ஃபீல் பண்ணலாம், அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதர்வைஸ் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கலாம். 2ல் எது பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க.
அண்ட் சப்போர்ட் ஆல்வேஸ் உங்க கூட தான் இருக்கணும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். அதர்வைஸ் அவங்களுடைய டிஃபிகல்ட் டைமில் நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, அது வந்து அவங்க ஃபீல் பண்ணலாம். ஓகே, ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க அண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றும் அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஓகே, ஏஸ் ஆஃப் வான்ஸ் நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாவ், 10 ஆஃப் கப்ஸ் இங்கே டேர்னிங் பாயிண்ட், இந்த போயிட்டு இருக்கிற விஷயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது திடீர்னு இப்படி வந்து ஒரு பிரேக்கப் ஆகும்னு நான் நினச்சே பார்க்கல, இதை நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல, இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்கே வந்து அது ஒரு புரியாத விஷயமா ஏன் இப்படி நடந்தது அப்படின்ற ஒரு மன வருத்தத்தில் இருக்காங்க. ஓகேவா, ஸோ அதனால் அவங்களால வந்து ஸ்டெப் எடுக்க முடியாத ஹியர் ஆல்சோ டெத். பைல் 1க்குமே டெத்து ஹை பிரிஸ்டஸ் வந்திருந்தது, பைல் 2க்குமே அதே கட்ஸ் நமக்கு வருது. வண்டர்ஃபுல், ஈவன் தோ வேறு வேறு டெக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து என்னன்னா ஒரு சிலருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தலைமொழிகிட்டு ஒரு நியூ பிகினிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கலாம். வா, 4 ஆஃப் வான்ஸ் வேறு வேறு டெக்கு தான், பட் இங்கே பைல் செலெக்ஷனே தேவையில்லை போல இருக்கு. பிகாஸ் ஐ எம் கெட்டிங் நமக்கு ஒரே மாதிரியான கார்ட்ஸ் 3 மேஜராக இருக்குன்னா பைல் 1 நீங்கள் பார்க்கலாம், பைல் 2 மேபி உங்களுக்கு அங்கே உங்களுக்கான விஷயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் அதிகமாக உங்கள் ஒர்க்கில் கவனம் செலுத்துறீங்க, மணி ரிலேட்டடாக கவனம் செலுத்துறீங்க, நீங்கள் விரும்புகிற மாதிரி தான் விஷயங்கள் நடக்கணும்னு காத்துட்டு இருக்கீங்க. ஓகே, அந்த மாதிரி அவங்க யோசிக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தால் அது இருக்கக்கூடாது, ப்ரியாரிட்டி உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு அவங்க நினைக்கலாம். நியூ 10 ஆஃப் கப்ஸ் இருக்கு, ஏஸ் ஆஃப் வான்ஸ், 4 ஆஃப் வான்ஸ், கண்டிப்பாக வந்துட்டு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, எல்லா விஷயங்களும் மறந்து அதில் ஒரு மாற்றம் ஏற்படணும், ஆனால் அவங்க ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் ஸ்லோலி இது ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, மெதுவாக ஸ்டெப் எடுக்கலாம், இது வந்து மெதுவாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு சிலர் இப்போது மேரேஜ் பற்றி யோசிக்கிறாங்க, அதுக்கு டைம் எடுத்துக்கணும், மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, நீங்கள் இல்லைன்னா உங்கள் பர்சன் 2 பேர் யாரோ வெரி வெரி இன்ட்யூட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் ஒரு ரீபர்த், இதில் இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஒரு நியூ பிகினிங் இதில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, $11 here, pile 2 also. ஸோ கமெண்ட்டில் 11 போட்டு மேக் எ விஷ், உங்களோட ஆசை என்னவோ அதை கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு மேலே இங்கே என்ன சொல்கிறது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங்கை கொண்டுட்டு வர்றதுக்கு எஃபோர்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு சீக்ரெட் இருந்தால் அது இருக்கக்கூடாது, ஓப்பன் அப்பாக இருக்கணும், ஒரு அதெல்லாம் அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் அதால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தா கூட அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்றது தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, பட் தே ஆர் வெயிட்டிங். அவங்க நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கணும்னு வெயிட் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து ஒரு சிலருக்கு அவங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கலாம், அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதில் பிஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து நியூ ப்ரப்போஸ் மேரேஜ் பண்ணிக்கணும், கமிட்மெண்ட் வேணும், ஆனால் நான் ஸ்லோவாக தான் ஸ்டெப் எடுப்பேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் இருக்கலாம். ஒரு சிலர் வந்து அப்ராட் போகிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம்.
ஸோ pile 2 உங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் 10 டேஸ்ல இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். Two-faced friend may boast an arrogant, beautiful person you should not cross. Boastful person you should not cross. Love, deep affection and caring. New home, new attitude. Deep personal strength and peace that assure success. So in the relationship la yaradhu third parties irukanga அப்படினா அவங்க சைடுல இருந்து ஏதாவது மெசேஜஸ் ஏதாவது வருது அப்படின்னா நீங்க நம்பாம இருக்கிறது நல்லது. அவங்க ரெண்டு முகத்தோட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க லவ், டீப் அஃபெக்ஷன் அண்ட் கேரிங் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து அதிகமான ஒரு கேரிங் ஏற்படும் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள. லவ் அப்படின்றது தெரிய வரும். டீப் அஃபெக்ஷன், நியூ ஹோம், நியூ ஆட்டிடியூட். அவங்க சைடோ இல்லை உங்க சைடோ யாரோ புதுசா வீடு வாங்கலாம். இல்லைன்னா அதர்வைஸ் எப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை புதிய ஆங்கிள் பார்க்க ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, புது விதமா இது வரைக்கும் நடந்துகிட்ட விதத்துல ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ ஏதோ ஒரு பர்சன் மூலமா சில தொந்தரவுகள் ஏற்படலாம். நீங்க உங்கள்கிட்ட பேசுற ரிலேஷன்ஷிப் பத்தி யாராவது பேசினா நம்பி எல்லாத்தையும் ஓப்பன் அப்பா நீங்க பேசாம இருக்கிறது நல்லது. ஸோ உங்களை நீங்க அமைதியா வச்சுக்கிறது நல்லது. கொஞ்சம் வந்து மன வலிமையை ஏற்படுத்திக்கோங்க. இந்த நோ கான்டாக்ட்னால நீங்க மன வலிமை இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அமைதியா வந்து இருந்து பாருங்க, உங்களுக்கான சக்சஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சும்மா கண்ணை மூடி சும்மானாலும் அப்படியே அமைதியா உட்காருங்க. படுத்திருக்காம கண்ணை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் டீப் பிரீத்திங், அமைதியா அப்படியே உட்காந்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா பாடிக்குள்ள வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். ஓகேவா? ஸோ மே மந்த் ஒரு சிக்னிஃபிகண்ட் மந்தா உங்களுக்கு இருக்கும். அண்ட் any other message from this? Let me take one. If we could do anything, what would it be? The answer dwells in a heart, not in a mind. For the heart is the gateway to the soul. நீங்க எதாவது பண்ணணும் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய நீங்க அறிவுபூர்வமாவோ லாஜிக்காவோ யோசிக்கிறத விட்டுட்டு உங்க ஹார்ட் என்ன சொல்லுது, உங்களுடைய இதயம் என்ன விரும்புது அதை வந்து யோசிங்க. அது ரிலேட்டடா நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா ஆக்ஷன் எடுங்க. அதர்வைஸ் சும்மா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க மெசேஜ். ஓகேவா? நீங்க ரொம்ப லாஜிக்கலாவோ சட்டம் ரூல்ஸ் பேசுற மாதிரி திங்க் பண்றது இப்போதைக்கு தேவையில்ல. சாரி. செக்ஸுவல் யூனியன், another place in one another where you are one eternal soul, for there you will find true bliss. ஸோ ஒருத்தருக்குரிய மரியாதையை அவங்களுக்குரிய இடத்த நீங்க கொடுத்துதான் ஆகணும். அப்படி கொடுக்கும்போது தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு பேரானந்தம் வந்து கிடைக்கும். இங்க ஏற்கனவே ட்வின் ஃப்ளேம் பார்த்தோம், இங்கேயும் ட்வின் ஃப்ளேம். your passion ignites. ஓகே, a message for you. ஸோ அவங்க எப்பவுமே உங்களுடைய நினைவுல இருக்கிறாங்க. ஓகே, ஐ லவ் யூ சொல்றாங்க பாருங்க. give each other some space. அவங்களுக்கு என்ன விருப்பம், அவங்களுடைய சிச்சுவேஷன் என்ன, அவங்களுடைய டிக்னிட்டி என்ன, எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க யோசிச்சு அதுக்கான ஸ்பேஸை வந்து நீங்களும் கொடுக்கணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்பேஸை வந்து கொடுங்க. நம்புங்க. ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் அதுதான் வந்து எல்லாத்தையும் விட நல்லது. ஒரு நம்பிக்கை,
வேணும், அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயத்தை அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேவா? ஸோ pile 2. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.